மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தமிழில் பார்த்துருந்தாலே தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம இன்றைக்கி கிண்டர் ஜாய் தான் வந்துட்டு ரியூஸ் பண்ண போகிறோம். அதாவது கிண்டர் ஜாயோட அந்த மூடி இருக்கும் இல்லையா, முட்டை மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எப்படி ரியூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிண்டர் ஜாய்க்கு குட்டி உயிர் கொடுத்து அண்ட் அதுக்கு ஒரு குட்டி வீடுமே வந்துட்டு செஞ்சு தர போகிறோம். என்ன அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஷவுட் அவுட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு சேனல் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த சேனல் பற்றி நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். 1 month பேக் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த சேனல் பற்றி நான் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலோட நேம் லித்தூஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஐடியாஸ் வேணுமா, வால் ஹேங்கிங் ஐடியாஸ் வேணுமா, இல்லைனா ஏதாவது வேஸ்ட் திங்ஸ் ரியூஸ் ஐடியா வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சேனலில் வந்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இந்த சேனலில் இருக்குது. ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதனோட பெரிய ரெக்வஸ்ட். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிண்டர் ஜாயோட இந்த பாக்ஸை நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைனா எனாமல் பெயிண்ட், போஸ்டர் பெயிண்ட் எது உங்ககிட்ட இருக்கோ அது யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எனாமல் பெயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட பாப்பா வந்து கலர் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் வந்து பாப்பா வந்து கலர் பண்ணினது. 1 கோட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்கா. ஸோ அதனால் ஓரளவுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் மிச்ச நாள் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்குமே வந்து கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நல்லா பியூர் ஒயிட் கலரில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுத்தே வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் ஃபைன் தின் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நான் என்ன ட்ரா பண்ணுறேன் அப்படின்றது அந்த மூக்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. எஸ், இது வந்து ஒரு ஆங்க்ரி பேர்ட் தான் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். 4 ஆங்க்ரி பேர்ட்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு மல்டி கலர்ஸில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம என்ன கலர் பண்ணினாலுமே அது வந்துட்டு அப்படியே இருந்துக்குங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்காம வந்து பெயிண்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட கீழே அந்த கிண்டர் ஜாய் அப்படின்ற லெட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது அப்படியே வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது நல்லா வந்து பெயிண்ட் வந்து ஒட்டிக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸோட கிராஃப்ட் ஐடியாஸ் வந்துட்டு பார்க்கலாம். அவங்க நிறைய பேர் வந்து கிராஃப்ட் செஞ்சு நம்ம வீடியோ பார்த்து கிராஃப்ட் செஞ்சு நம்ம மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே வந்துட்டு நம்ம சேனல் பார்த்து ஏதாவது கிராஃப்ட் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போது கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆங்க்ரி பேர்ட்ஸ்க்கு உயிர் கொடுத்து இதே மாதிரியே டோட்டலாக 4 ஆங்க்ரி பேர்ட்ஸ் வந்துட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தது. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு சில கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங்லேயே வந்து நல்லா டார்க்காக வந்து இருந்தது. ஒரு சில கலர்ஸ் மட்டும் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுக்குற மாதிரி வந்து இருந்தது. அது நீங்கள் வரையும் போது வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே டோட்டலாக 4 ஆங்க்ரி பேர்ட்ஸ் வந்து வரைஞ்சி கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா?
இந்த 4 ஆங்க்ரி பேர்டில் உங்களுக்கு எந்த ஆங்க்ரி பேர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த 4th ஒன் தான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 4 ரெடி பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு வீடு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்துக்கலாம். நம்ம கேக் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் அட்டை தந்திருப்பாங்க இல்லையா? அந்த அட்டை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒயிட் கலரில் கலர் பண்ணியும் எடுத்திருக்கேன். சரிங்களா? அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைனா எனாமல் பெயிண்ட் உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதோட கார்னரில் 2 இடத்துல மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் க்ளே கூட யூஸ் பண்ணி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்போவுமே வந்துட்டு நமக்கு 3D எஃபெக்டில் வந்துட்டு இருக்கும். நான் வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே மட்டும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? மரக்கிளை மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை. ஸோ இந்த 3யுமே நம்ம இப்போ ப்ரௌன் கலர் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணிக்கிறேன். இப்போது கலர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 3யுமே வந்துட்டு நான் அப்படியே வச்சு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து அனபாண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஹாட் க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ 3யுமே வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மரக்கிளைக்கு கீழே லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வர மாதிரி நான் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அண்ட் ஃபைன் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் ஃபோம் ஷீட்டில் கூட ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா க்ளேயில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கலர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எது ட்ரா பண்ணினாலுமே கண்டிப்பாக வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேர்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையுமே இந்த மரக்கிளைக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம உட்கார வச்சுக்கலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வைக்கலாமா இல்லைனா இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வைக்கிறது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துட்டு வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து அனபாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்யூட்டான நம்மளோட ஆங்க்ரி பேர்ட்ஸ்க்கான வீடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இடம் வந்துட்டு நமக்கு காலியாக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ரைட் சைடில். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சன் வந்து வரைஞ்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வால் ஹேங்கிங்க்கு பின்னாடி டபுள் சைட் செல்லோ டேப் இல்லைன்னா ஏதாவது த்ரெட்டு வந்துட்டு கட்டி விட்டு நீங்கள் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக யூனிக்கான ஐடியாவாக இருக்கும். யாருக்காவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. உங்களோட சேனலுமே வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக நம்ம சேனல் வீடியோஸில் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.
ஹாய் மேம், நான் வந்து ஹோம்மேட் ஸ்டிக்கர் டைப் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். சப்போர்ட் டு மேம் பிடியாட்ஸ். ஆண்டி, நீங்கள் ஸ்டிக்கர் செஞ்சீங்களா? இதை பாருங்கள், நான் ஸ்டிக்கர் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஆண்டி, நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஃப்ளவர் வேஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஆண்டி.